இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளாதாரத்துல முதல் பாடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ற ஒரு முக்கியமான பாடத்தை பார்க்க போறோம். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் பொருளாதார அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களே, அவன் என்ன ஆயிடுவான்? ஏழையா மாறிடுவான். அதே நேரத்தில் ஒரு ஏழை ஆனா அவனுக்கு பொருளாதார அறிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் பணக்காரனா மாறிடுவான். மாணவ பருவத்திலேயே உங்களுக்கு எல்லாம் பொருளாதார அறிவு வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஒரு பாடமாக வச்சுருக்காங்க. ஒரு நாட்டின் பொருளாதாரம் தெரிஞ்சால் தான் அந்த நாட்டில் என்ன செய்ய முடியும்? நலத்திட்ட உதவியெல்லாம் செய்ய முடியும். மற்ற நாடுகளோட நம்ம நாடு வளர்ந்துருக்கா, வளரலையா, இன்னும் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனோட வருமானம் தெரியணும், ஒவ்வொரு தனி மனிதனோட வருமானம் உயர்ந்திருக்கா, அதே மாதிரி மற்ற நாடுகளோட தனி மனிதனோட வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு வேறுபாடை தெரிஞ்சுக்கிறதுக்கு பொருளாதார அறிவு மிக முக்கியம். சரிங்களா? ஒவ்வொரு தனி மனிதனோட வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி. ஏன்னா உனக்கு காசு வந்தா நீ என்ன செய்வ? ஏதாவது ஒரு பொருளை வாங்குவ, வீடை கட்டுவ, மறுபடியும் என்ன ஆகும்? இந்த காசு ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளோட ரொட்டேஷனுக்காக தான் இந்த பணம்ன்ற ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாட்டின் வருமானமானது எதை வைத்து கணக்கிடப்படுதுன்னா, அந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை வச்சு தான் நாட்டின் வருமானத்தை கணக்கிடுறோம். அது என்ன சார் பண்டங்கள் பணிகள் அப்படின்னு கேட்குறியா? அதாவது தின்பண்டம்ன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பண்டம்ன்ற வார்த்தை இருக்குது. இப்போ பண்டம்னா என்னன்னா பொருள் தான். பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்லும் போது நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அனைத்து பண்டங்களின் மதிப்போட அந்த பண்டங்களை உற்பத்தி பண்ணும்போது அதற்கு உதவி செய்யக்கூடிய பணியாளர் இருக்காங்களே, அந்த பணியாளருக்கு சம்பளம் கொடுத்துருப்போம், அந்த கம்பெனி நடத்துறதுக்கு இட வாடகை கொடுத்துருப்போம். இது எல்லாம் உட்பட்டது தான் என்னது? நாட்டு வருமானம். இப்போ டீ கடைக்கு போறீங்க, டீ சாப்பிட்றோம். டீயோட ரேட் என்ன? 10 ரூபா. அப்போ நீ டீ சாப்பிடும் போது டீக்குள்ளே இருக்கக்கூடிய பண்டங்கள்லாம் என்னென்ன? டீ, பால், சர்க்கரை, டீத்தூள், இந்த 3 தான் இருக்கா? தண்ணி இருக்கு. வெரி குட்ரா. அப்ப தண்ணி இல்லாம போட முடியாது. அப்ப பால், சர்க்கரை, டீத்தூள் இந்த 3 சேர்ந்துருச்சுன்னா டீ வந்துருச்சு. இந்த 10 ரூபாய்க்குள்ள இடைநிலை பண்டங்கள் அப்படின்னா இடைநிலை பண்டங்கள் இந்த 3 கூட்டுறோம். இடைநிலை பண்டங்களான பால், சர்க்கரை, டீத்தூள் இந்த 3ஐயும் கலந்தா டீ வந்துருச்சு. அதான் இறுதி பண்டம். சரியா? இப்ப இறுதி பண்டம்னா 10 ரூபாய்க்கு டீ வாங்கிட்டோம். இப்ப டீ 10 ரூபான்னு சொன்னதுக்கு அப்புறம் மேற்கொண்டு ஒரு 2 ரூபாய்க்கு நான் சர்க்கரை இதில் போட்டிருக்கேன், அதனால் அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் என்ன செய்யும்? 12 ரூபான்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்களா? இல்லை. அந்த சர்க்கரை எதுக்குள்ளே போயிடுச்சு? டீக்குள்ளேயே போயிடுச்சு. அப்போ டீயோட ரேட்டுக்குள்ளேயே சர்க்கரை இருக்குது. அப்போ நாட்டோட வருமானம் கணக்கிடும் பொழுது இறுதி பண்டமான அந்த டீயோட ரேட்டை மட்டும்தான் கணக்கு பண்ணுவாங்க. சரியா? இடைநிலை பண்டங்களான இந்த டீ தூள், பால், சர்க்கரை இந்த 3 விட இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் இருக்கு. அது என்ன? நெருப்பு. அந்த டீ போடுறதுக்கு முதல்ல என்ன வேணும்? நெருப்பு வேணும். அப்புறம் பாத்திரம்னு ஒரு டீ கடை வேணும். கடை வேணும்ல, கடைக்கு வருமானம் கொடுக்கணும். அப்புறம் அந்த டீ போடுற மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கணும். வேற என்னெல்லாம் இருக்கு? டீ கிளாஸ் இருக்கு. டீ அதே போல அந்த டீ கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா இடையில என்ன செய்யணும்? அதுக்கு மாற்றணும். அப்ப அதுல சேதாரம் இருக்கு. ஒவ்வொரு கப்பும் அப்படியே இருக்குமா? இப்படி பல்வேறு இடைநிலை பண்டங்களோட சேர்த்து இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. அப்ப டீன்ற இந்த 10 ரூபாய்க்குள்ள அப்ப கண்ணுக்கு தெரிகிறது உருவம், அதாவது பண்டம். பண்டங்களை நீ என்ன செய்யலாம்? தொட்டு உணரலாம், அதை கண்ணால பார்க்கலாம். ஆனா அந்த டீன்ற குடிக்கும் போத இந்த டீயை போட்டு கொடுத்த டீ மாஸ்டர் கண்ணுக்கு வராது. அதே மாதிரி இந்த கடை வாடகை கண்ணுக்கு வராது. அப்புறம் நெருப்பு வர கண்ணுக்கு வராது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வராது. டீன்ற முழுமை பொருள் தான் கிடைக்குது. இதே போலதான் கார் வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் அந்த பொருளோட முழுமை தோற்றத்தை தான் நீ கண்ணுல பாக்குறீங்க தவிர அந்த பொருளை உற்பத்தி பண்ண பணியாளர்கள் பற்றியான விஷயங்கள் உன் கண்ணுக்கு தெரியாது. அதை நீ என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. அப்ப நாட்டோட வருமானம் கணக்கிடும் பொழுது பண்டங்களோடு சேர்த்து பணிகளையும் என்ன செய்யணும்? சேர்த்துக்கணும். அப்ப நாட்டு வருமானம் என்றால் என்ன? ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் நாட்டு வருமானம் எனப்படும்.
நாட்டு வருமானத்தை கணக்கிடும் பொழுது ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் போடுறோம்ல, பட்ஜெட் அரசாங்கம் வந்து பட்ஜெட் போடுறாங்க, மத்திய அரசாங்கமும் பட்ஜெட் போடுவாங்க, மாநில அரசாங்கமும் பட்ஜெட் போடுவாங்க. இந்த பட்ஜெட் வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை போடப்படும்? வருஷத்துக்கு தான். ஒரு வருஷமும் பட்ஜெட். ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டோட வருமானம் என்ன, நம்ம எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம், அதுக்கு டேக்ஸ் எவ்வளவு போட்டிருக்கோம், அரசாங்கத்துக்கு வரிகள் மூலமாக எவ்வளவு வருவாய் வந்திருக்கு, உற்பத்தி மூலமாக எவ்வளவு வருவாய் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு நாடு என்ன செய்வாங்க, கணக்கிடுவாங்க. அப்ப நாட்டு வருமானம் தெரிஞ்சாதான் அந்த அரசாங்கம் என்ன செய்ய முடியும், அந்த நாட்டுக்கான நலத்திட்ட உதவிகள் என்ன செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அந்த அரசாங்கத்துக்கு நாட்டோட வருமானம் தெரியணும்னா அதற்கு மிக முக்கியமானது என்ன, மக்கள் தொகை தெரியணும். இப்பதான் நாட்டோட மக்கள் தொகை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கிடப்படுது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கிடப்படுது. இதுக்கு முன்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடந்துச்சு. வெரி குட், கிளாப் பண்ணு. 2011 நடந்துச்சு. வெரி குட். அப்ப 2021 நடந்திருக்கணும்ல. 10 ஆண்டுக்கு ஒரு முறைனா 2011 நடந்துச்சுன்னா இப்ப 2021 நடந்திருக்கணும். ஏன் நடக்கல? வெரி குட்ரா. கொரோனா பீரியட்ல எப்படி ஆளே வெளியில வர முடியல, இப்ப மக்கள் தொகை கணக்கு எடுக்க முடியுமா? முடியாது. ஆனா இப்ப எடுக்க போறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அதற்கான திட்டமிடலை வகுத்துட்டாங்க. அதோட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறாங்களாம். இப்போ 2011 இருக்கக்கூடிய மக்கள் தொகை விவரத்தை வச்சு இன்னைக்கு பட்ஜெட் போட முடியுமா? அப்ப இன்னைக்கு எவ்வளவு மக்கள் இந்தியாவில் இருக்கும் அப்படின்றத அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா மக்கள் தொகையில கணக்கு எடுத்துட்டோம்னா நம்ம இத்தனை கோடி இருக்கிறோம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். சரியா? அப்ப நாட்டு வருமானம் என்றால் என்ன அப்படின்றத 2 மார்க் கொஸ்டின்ல கட்டாயம் கேட்பாங்க. எழுதிடலாமா? நாட்டு வருமானம் என்றால் என்ன அப்படின்றது 2 மார்க் கொஸ்டின்ல கட்டாயம் கேட்பாங்க. நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஓராண்டில் ஒவ்வொரு வருடம் கணக்கிடணும். இந்த நாட்டு வருமானத்துக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எழுதுறீங்கல்ல, இதுல ஒரு வார்த்தை மிஸ் பண்ணேன்னா கூட அதோட பொருள் புரியாது. சரியா? அதனால கரெக்டா எழுதணும். ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓராண்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் என்னது, நாட்டு வருமானம். சரியா? இந்த நாட்டு வருமானம் கணக்கிடுவது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. சரியா? இப்ப நாட்டு வருமானம் கணக்கிடும் போது மொத்தமா கணக்கு பண்ணுவாங்க. அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றத கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னது ஜிஎன்பி. இதுக்கு பேர் என்னது? ஜிஎன்பி. அதாவது நாட்டு வருமானம். நல்லா கவனிச்சுக்க, நாட்டு வருமானம் அது தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் இப்ப சொல்ல போறேன். சரியா? மொத்த நாட்டு உற்பத்திக்கு ஆங்கிலத்தில் என்னன்னா ஜிஎன்பி, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதுக்கு பேர் தான் என்னது? மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி தான் நாட்டு வருமானம். நாட்டு வருமானத்துக்கான ஆன்சர் சொன்னேன்ல, அதுதான் என்னது? மொத்த நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஜிஎன்பி ஈக்குவல் டு இந்த மொத்த நாட்டு உற்பத்தியில எந்தெந்த மாதிரியான விவரங்கள்லாம் சேரும் அப்படின்னா நுகர்வோர் செய்யக்கூடிய செலவுகள். இப்ப நம்ம நுகர்வோர்னா நம்ம தானே, நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எதுல சேர்ந்துடும்? ஜிஎன்பியில சேர்ந்துடும். அதாவது கஸ்டமர் செய்யக்கூடிய கன்சப்ஷன்ஸ். அப்புறம் கன்சப்ஷனுக்கு என்ன பண்ணலாம்? சி. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ், பல முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய செலவுகள், அதுக்கு பேர் என்னது? ஐ. அப்புறம் கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவுகள் பிளஸ் நம்ம ஏற்றுமதி செய்கிறோம், இறக்குமதி செய்கிறோம். சரியா? நமக்கு தேவையானதை இறக்குமதி செய்கிறோம், நம்மள்ட்ட அதிகமாக உற்பத்தி பண்ணதை ஏற்றுமதி செய்கிறோம். எப்பயுமே ஒரு நாட்டோட வருமானம் அதிகரிக்கணும்னா ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும், இறக்குமதி கம்மியாக இருக்கணும். அப்போதான் அந்த நாட்டோட வருமானம் கூடும். சரியா? அப்போ நம்ம எதுலேருந்து கழிக்கணும்? ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதி கழிக்கணும். அப்புறம் என்னது? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இம்போர்ட்டுக்கு எம், எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ். இப்பதான் மிக முக்கியமான வார்த்தை சொல்ல போறேன். அதாவது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட வருமானமும் இதுல கணக்கில் சேரும். அதான் எப்படி சொல்லுவாங்கன்னா NFIA. இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்ராட் என்னது? வெளிநாடு. அதாவது நெட் ஃபேக்டர் இன்கம், இன்கம்னா வருமானம்,
இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. இன்கம் ஃப்ரம் அப்ராட், இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்ராட் என்னது? வெளிநாட்டு. வெளிநாட்டில் இருந்து ஈட்டப்பட்ட வருமானமும் சேர்ந்துரும் இதுல. எதுல? மொத்த நாட்டு உற்பத்தியில. மொத்த நாட்டு உற்பத்தியில் எதுல சேரும்? அதாவது கஸ்டமர்னு யாரா? நம்ம தானே. கஸ்டமரான நம்ம செய்யக்கூடிய செலவுகள், கஸ்டமர் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அதன் பிறகு இது இன்வெஸ்டர் எக்ஸ்பெண்டிச்சர். இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, முதலீட்டாளர்கள். இந்த முதலீட்டாளர் செய்யக்கூடிய செலவுகள். ஆனா பாட புத்தகத்துல வெறுமனே என்ன செய்ய போட்டிருக்காங்கன்னா, இதுக்கு என்ன போட்டிருக்காங்க? நுகர்வோர் அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன போட்டிருக்காங்க? முதலீட்டாளர் போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நுகர்வோரும் முதலீட்டாளரையும் கூட்டிட்டுனா பொருளாதாரத்துல மொத்த நாட்டு உற்பத்தி வந்துருமா? நுகர்வோர் செய்யக்கூடிய செலவுகள் பிளஸ் முதலீட்டாளர் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்ற வார்த்தை தான் எழுதணும். அதனால பாட புத்தகத்தில் நீங்க என்ன செஞ்சிடணும்? இதை மாத்திக்கிங்க. என்ன போடணும்? நுகர்வோர் செலவுகள் பிளஸ் முதலீட்டாளர் செலவுகள் அப்படின்னு மாத்திக்கிங்க. புரியுதா? இப்ப மாத்த வேணாம், நான் பாடத்தை முடிச்சதே அப்புறம் மாத்திக்கிங்க. அப்ப இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, கஸ்டமர் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் செய்யுதுல, கவர்மெண்ட் பல செலவுகள் செய்யுது. அப்ப நுகர்வோர் செய்யக்கூடிய செலவுகள், இன்வெஸ்டர் செய்யக்கூடிய செலவுகள், கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவுகள். அதுக்கப்புறம் பிளஸ் இதுல என்ன போடுறோம்? ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. ஏற்றுமதியில் எக்ஸ்போர்ட் சொல்றோம்ல, அதுல ஈய விட்டுரு. ஈக்கு அடுத்த வார்த்தை என்னது? எக்ஸ், அதை போட்டிருக்கு. இம்போர்ட்ல ஐய விட்டுரு. ஐக்கு அடுத்து என்ன வார்த்தை? எம். அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்டை தான் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு போட்டுறாங்க. பிளஸ் என்எஃப்ஐஏ. என்எஃப்ஐஏ என்னன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதாவது வெளிநாட்டில் இருந்து ஈட்டப்பட்ட வருமானம். இந்த எல்லாத்தையும் கூட்டினா தான் என்ன வருது? மொத்த நாட்டு உற்பத்தி. இப்போ மொத்த நாட்டு உற்பத்தின்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாட்டு வருமானம் தான் மொத்த நாட்டு உற்பத்தி. சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலாவை கட்டாயம் எழுதணும். சரியா? இந்த ஃபார்முலா கட்டாயம் எழுதணும். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எழுதுவாங்க. சார் இதை எழுதுறதுக்கு எனக்கு புரியல சார் அப்படின்னா நீ தமிழ் எழுதலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன எழுதலாம் அப்படின்னா, மொத்த நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? நுகர்வோர் செலவுகள் பிளஸ் முதலீட்டாளர் செலவுகள் பிளஸ் அரசு செலவுகள் பிளஸ் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி பிளஸ் வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட வருமானம். எழுதிடலாமா? எழுதி போடவா? எழுதி போட்டுருவோம். அப்ப என்னது? மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? நுகர்வோர் செலவுகள். நுகர்வோர் செலவுக்கு சேர்ந்து போடுறேன். அடுத்து என்னது? முதலீட்டாளர் செலவுகள் பிளஸ் அரசு செலவுகள் பிளஸ் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி பிளஸ் என்ன பண்ணணும்? வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட இதர வருமானம். இதர வருமானம். வெரி குட்ரா. இது எழுதினாலே போதும். இப்படி எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க. பாட புத்தகத்தில் உங்களுக்கு இதை ஃபுல்லாக தான் எழுதியிருக்காங்க. நீ இப்படி எழுதிக்கலாம். எதை எழுதுறீங்க? மேலே உள்ளதை எழுதுறீங்க. நம்ம இங்கிலீஷ் மீடியம் நம்மளும் தூள் கிளப்பிடுவோம். சரியா? அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தமிழையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பொருள் உணர்ந்து படிக்க முடியும். அப்போ இதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இதை பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப பொருள் உணர்ந்து படிக்கும் போது ஈஸியாக புரியும். சரி, அப்போ இந்த மொத்த நாட்டு உற்பத்தின்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து மொத்த நாட்டு உற்பத்திக்கு அடுத்து என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பி சொன்னோம்ல முன்னால. இப்ப ஜிடிபி, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பொருளாதார அறிஞர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை அப்படின்னா ஜிடிபி தான். ஜிடிபி. ஜிடிபியை வைத்துதான் நம்ம நாட்டோட வருமானத்தை கணக்கிடும் பொழுது ஜிஎன்பியை கூட விட்டுருவான். ஜிடிபி தான் முக்கியம். ஏன்னா உள்நாட்டுக்குள்ள உற்பத்தி. இந்த மொத்த நாட்டு உற்பத்தியை பொறுத்தளவுல வெளிநாட்டு வருமானத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அது எதுல சேர்க்க மாட்டோம்? ஜிடிபியில சேர்க்க மாட்டோம். அப்ப இதற்கான ஃபார்முலா என்னவா இருக்கு சொல்லுங்க? எதை விட்டுறோன்னு? என்எஃப்ஐஏ விட்டுட்டோம்னா அதுதான் என்னது? ஜிடிபி. அப்ப ஜிடிபின்னா என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு வருமானம் கிடைக்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட வருமானத்தை மட்டும் விட்டுட்டு கணக்கு பண்ணிட்டோம்னா அதான் என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி.
அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன சொல்லுங்க. இப்ப ஒரு நாட்டின் ஓராண்டில் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த புவியியல் எல்லைக்குள் அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சரியா? முன்னால நம்ம என்ன செஞ்சோம், ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு சொல்லிட்டு அதுல மிக முக்கியமான வார்த்தை இதுல என்னது, வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட வருமானமும் இதில் கணக்கில் சேரும் அப்படின்ற வார்த்தை எதுல சேர்க்கணும், மொத்த நாட்டு உற்பத்தியில சேர்க்கணும். இதுல என்ன செய்யணும், ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. புரிஞ்சா? இந்த ரெண்டு கான்செப்ட் நீ தெரிஞ்சிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே ஈஸி. இதை பத்தியான 5 மார்க் கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. பொருளாதாரத்துல 5 மதிப்பெண் கொஸ்டின் இந்த பாடத்துல இருந்து உறுதியாக கேட்பாங்க. இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கொஸ்டின் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்கணும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டொமஸ்டிக் என்னடா, உள்நாட்டு. வைல்ட் அனிமல் டொமஸ்டிக் அனிமல் படிச்சிருக்கீங்கல்ல. வைல்ட் அனிமல்னா காட்டு விலங்குகள், டொமஸ்டிக் அனிமல்னா வீட்டு விலங்குகள். அப்ப வீடுன்றது நம்ம ஏரியா. அப்ப ஜிடிபின்னு என்னது, நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடியதான் என்னது, ஜிடிபி. அப்ப ஜிடிபின்ற வார்த்தைக்கு பொருள் தெரிஞ்சுட்டீங்களா? அப்ப இதோட ஃபார்முலா என்ன எழுதணும், இதை மட்டும் விட்டுருங்க. என்ன பண்ணணும், ஜிடிபி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். அவ்வளவுதான். எதை விட்டுறணும், NF5 விட்டுறணும். 2 கான்செப்ட் தெரிஞ்சிட்டீங்களா? அடுத்து 3வது கான்செப்ட் என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தோம்னா மொத்த நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து வர்றதான் நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி என்ன பார்க்க போறோம், நெட் நேஷனல் ப்ராடக்ட், NNP. அது எப்படி போட்டோம், GNPன்னு போட்டோம். இங்க என்ன பார்க்க போறோம், NNP, நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செஞ்ச பிறகு அதை பயன்படுத்திட்டு இருக்கும்போது என்ன ஆயிரும், தேய்மானம் ஆகும். அப்போ ஒரு பொருள்ல இருந்து வருமானம் வரும் பொழுது அந்த வருமானத்தை அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, செலவுக்கு எடுத்துக்க கூடாது. அந்த பொருளை உற்பத்தி செஞ்சது பிறகு அந்த பொருளின் மூலமாக தேய்மானத்தை கழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், அதை நிகர வருமானமா எடுத்துக்கணும். அதாவது வருமானம் வரும் பொழுது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்ற அடிப்படையில வரக்கூடிய வருமானத்தை அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, செலவுக்கு எடுத்துக்க கூடாது. எதை விட்டுறணும், தேய்மான செலவுகளை விட்டுறணும். தேய்மானம்னு என்ன, ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கோம். ஃபேக்டரி வச்சிருக்கும் போது ஃபேக்டரியில் என்ன செய்யணும், மிஷினுக்கு பழுது ஏற்படும், யாராவது இறந்துருவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், ஜீவன அம்சம் கொடுக்கணும். என்னடா எவ்வளோ செலவு இருக்குது, ஒரு ஃபேக்டரி நடத்தினோம்னா இதர செலவுகள்ன்ற அடிப்படையில் பல செலவுகள் வரும். ஃபேக்டரியில் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே எனக்கு ஃபேக்டரியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வருமானம் வருது அப்படின்ற அடிப்படையில் அதை அப்படியே நம்ம செய்யக்கூடாது, செலவுக்கு எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு வருமானம் வரும் பொழுது தேய்மான செலவு அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், சேமிச்சுக்கிட்டே வரணும். சரியா? அப்பதான் எதிர்பாராத செலவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அந்த காசுல இருந்து எடுத்து செலவு பண்ண முடியும். சரிங்களா? அப்ப எதை விட்டுறணும், மொத்த நாட்டு உற்பத்தியில தேய்மானத்தை கழிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், நிகர நாட்டு உற்பத்தி வந்துடும். அப்ப இதுல இருந்து தேய்மானத்தை கழிச்சிடணும். எதுல இருந்து விட்டுறணும், அப்ப நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு NNP ஈக்குவல் டு GNP மைனஸ் தேய்மானம். தேய்மானம் என்னது, டிப்ரிசியேஷன். தேய்மானத்துக்கு ஆங்கிலத்தில் என்னது, டிப்ரிசியேஷன். தேய்மானத்தை கழிச்சிடணும். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். NNP ஈக்குவல் டு என்னது, GNP மைனஸ் தேய்மானம். அதாவது GNP எழுதிட்டே நீங்க என்ன எழுதலாம், மொத்த நாட்டு உற்பத்தின்னு எழுதலாம். மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம், அதான் என்னது, நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னால என்ன பார்த்தோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்ப என்ன பார்க்க போறோம், நிகர உள்நாட்டு உற்பத்தி பார்க்க போறோம். என்ன மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லும் போது என்ன சொன்னோம், ஜிடிபின்னு சொன்னோம். இது NDP. வெரி குட். இப்ப கிளாப் பண்ண உனக்கு, NDP. வெரி குட். அது ஜிடிபினா இது NDP. NDPனா என்னது, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்ப என்ன ஃபார்முலாவா இருக்கும், மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டா நிகர உள்நாட்டு உற்பத்தி வந்துடும். எப்படி மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சா நிகர நாட்டு உற்பத்தி வந்துச்சோ, அதே போல மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டோம்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி வந்துடும்.
அப்ப 4 கான்செப்ட் வரும். முதல் 2 தெரிஞ்சுன்னா மிச்சம் 2 எளிமையா எழுதிடலாம். புரிஞ்சா கான்செப்ட்? புரிஞ்சவங்க கை தூக்கு. டேப்பா பயங்கரமா புரியுது போல. பொருளாதார அறிவு இருக்கிறவனுக்கு தான் புரியும். கைகளோடு அப்ப எல்லாருக்குமே கரெக்டா புரியுது. இப்ப என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தான்? மொத்த நாட்டு உற்பத்தி, அப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எது மட்டும் வராது? வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட வருமானம் மட்டும் வராது. இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்திக்கு என்என்பி, நிகர உள்நாட்டு உற்பத்தினா என்டிபி. என்டிபிக்கான விரிவாக்கம் என்ன? நெட். வெரி குட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்டிபி ஈக்குவல் டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் இதை வச்சு நீங்க என்ன செஞ்சிடலாம்? விரிவாக்கம் எழுதிடலாம். ஃபார்முலா எழுதிட்டு இதை வச்சு என்ன செஞ்சிடலாம்? விரிவாக்கம் எழுதிடலாம். இப்ப நான் எழுதிருக்கிறத வச்சு நீங்க எழுத முடியாதா? எழுதிடலாம்ல. அப்ப 4 கான்செப்ட் நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மொத்த நாட்டு உற்பத்தி. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மூணாவது, நாலாவது, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா தலா வருமானம். எப்படி சொல்றீங்க தலா வருமானம்? புக்ல போட்டிருக்கா? அதெல்லாம் நீ பார்க்காத, கவனி. தலா வருமானம் அப்படின்றது 2 மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? எளிமையா எழுதலாம். தலான்னா என்னடா? உங்க எல்லாருக்கும் தலா 5 ரூபா கொடுக்க போறேன், உங்க எல்லாருக்கும் தலா ஒரு மிட்டாய் கொடுக்க போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்ற அர்த்தம் தான் என்னது? தலான்னு அர்த்தம். அப்ப தலா வருமானம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வருமானம். எந்த ஒவ்வொருத்தரோட வருமானம்? நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட வருமானத்தையும் கணக்கு பண்ண போறோம். ஆவரேஜா சொல்ல முடியும். இந்த ஆவரேஜா சொல்றது மூலமாக அந்த நாட்டோட வாழ்க்கை தரத்தை பிற நாடுகள் என்ன செஞ்சிடலாம்? புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னது? தலா வருமானம். ஒரு தலா வருமானத்தின் மூலமாக அந்த நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த தலா வருமானம்ன்ற கான்செப்டை கண்டுபிடிக்கணும். நாட்டு வருமானத்தை அந்த நாட்டின் மக்கள் தொகையால் வகுத்துட்டா என்ன வந்துடும்? தலா வருமானத்தை வந்துடும். சரியா? மாம்பழம் என்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. இந்தாங்க சார் அப்படின்னு இந்த தோப்புல விளைஞ்சிச்சு 100 மாம்பழம் இந்த கூடையில் இருக்கு, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க, பாவம் தின்னுட்டு போகுது. இப்போ நம்ம கிளாஸ்ல எத்தனை இருக்கீங்க? 20 பேர் இருக்கிறீங்க. சரியா? இப்போ 20 பேருக்கு எப்படி பிரித்து கொடுக்குறது? ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் சொல்லு? அதுக்கு ஃபார்முலா என்ன? மொத்தம் எவ்வளோ இருக்கு? 100. எத்தனை மாணவர் இருக்கீங்க? 20 பேர். 100 20 டிவைட் பண்ண என்னாச்சு? 5 தானடா. 2 10. அப்போ எவ்வளவு? 5. ஒவ்வொரு ஆளுக்கும் 5 5 கொடுத்தா 100 மாம்பழம் காலியா. அப்போ எனக்கு மோட்டர் வாங்கிக்கிறவா? சரி விடு, சும்மா கணக்குக்காண்டி சொல்றேன். அப்ப மொத்தமா எவ்வளவு பொருள் இருக்கோ அதை எவ்வளவு பேர் இருக்கமோ அதால டிவைட் பண்ணிட்டா என்ன வந்துடும்? தலா ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய பொருளோட ரேட்டு கிடைச்சிடும். அப்ப தலா வருமானம் கணக்கிடுவதற்கு ஃபார்முலா என்ன? நாட்டு வருமானம் பை மொத்த மக்கள் தொகை. அப்ப தலா வருமானம் ஈக்குவல் டு என்னது? தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் பை அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகை. இது ஃபார்முலா. புரிஞ்சா? புரியலாமா? தலா வருமானம் இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? பெர் கேபிட்டல் இன்கம், பிசிஐ சொல்லுவாங்க. பிசிஐ என்னன்னா பெர் கேபிட்டல் இன்கம். பெர்னா ஒவ்வொருத்தருக்கும் அர்த்தம். பெர் கேபிட்டல் இன்கம்னா தலா வருமானம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? பெர் கேபிட்டல் இன்கம். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னாலும் இங்கிலீஷ்ல பிராக்கெட்ல இதை போட்டுட்டீங்கன்னா ரொம்ப புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிற்காலத்துல ஃபுல்லா ஆங்கிலத்துல படிக்க போறீங்க, அதனால போய் தெரிஞ்சுக்குங்க. பிசிஐ என்னது? பெர் கேபிட்டல் இன்கம். அப்ப தலா வருமானம் சுட்டி காட்டுவது எதை? தலா வருமானம் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட வாழ்க்கை தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா நம்ம தெரியும். என்னது? நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. இல்லையில்லாமா? அடுத்த 6வது கான்செப்ட். இப்போ நம்ம தலா வருமானம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்னது? தனிப்பட்ட வருமானம். தனிப்பட்ட வருமானம்னா இப்ப நான் ஒரு சம்பளம் வாங்குறேன். தனிப்பட்ட வருமானம்
இப்போ எனக்கான பணம் எவ்வளோ வருது அப்படின்னா கிராஸாக ஒரு 1,10,000 வாங்குறேன்னு வச்சுக்க, ஓப்பனாகவே சொல்கிறேன், 1,10,000. இந்த 1,10,000 அப்படியே நான் செலவழிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா நான் வந்து என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். நீ எப்படி வருமானம் வாங்குறியோ அதே மாதிரி வருமானம் வாங்காத பல மக்கள் இருக்காங்களே, அப்போ வருமான வரி அப்படின்னு ஒன்ற நீ செலுத்தணும். வருமான வரி செலுத்துவதற்கு யாருமே நம்ம தயங்கக்கூடாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் செயல்படுவதற்கு காரணம் என்ன, நம்மளை மாதிரியான தனிநபர்கள் செய்யக்கூடிய வரியின் அடிப்படையில் தான், அந்த வருவாயை வச்சு தான் அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த வரியை கட்ட மாட்டாங்க, வரியை ஏய்ப்பாங்க. வாங்கக்கூடிய வருமானத்தையே சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை என்ன செய்வாங்க, குறைச்சி காட்டுவாங்க, இல்லாமல் கட்டாமே விட்டுருவாங்க. ஆனால் நாங்கள்லாம் கட்டாமல் விட முடியாது. ஏன்னா முள்ளங்கி பூத்தாப்புல நாங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறோம்ன்றது அரசாங்கத்துக்கு தெரியும். சில பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறன்றது தெரியாது. கடைக்காரர்கள்ட்ட போய் பல பொருட்கள் வாங்கிட்டு வர்ற, அதுக்கு பில்லு கொடுக்குறாங்களா, நீனே வாங்க மாட்ட. அவர் கொடுத்தா கூட நீ வாங்க மாட்ட, அவசர அவசரம் வாங்கிவிட்டு வந்துடுவீங்க. இப்போ பலசர கடையிலாம் போனோம்னா ஒரு சின்ன சிட்டியில் போட்டு கொடுப்பாங்க, அது பில்லா? அது பில்லு கிடையாது. எதுதான் பில்லு? ஜிஎஸ்டி நம்பர் போட்டிருக்கோம். ஜிஎஸ்டி என்னது? கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ பண்டங்கள் மற்றும் பணிகள் சொன்னோம்ல, இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் வழிவகுக்குதுல, அதுக்காக நீ பணம் கட்டணும். இந்த ஜிஎஸ்டி பில் அவர் கொடுக்கக்கூடிய வருமானத்தை தான் அவங்க கணக்கில் காட்டுவாங்க. நுகர்வோருக்கு பில்லு ரொம்ப முக்கியம். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, நுகர்வோருக்கு பில்லு அப்படி சொல்லுவாங்க. எப்படி? அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, நுகர்வோருக்கு பில்லு. ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளாம் நுகர்வோர் தானே. நுகர்வோர் எங்கே போனாலும் என்ன செய்யணும்? பில்லு வாங்கணும். ஏன் பில்லு வாங்கணும்? நாடு நல்லா இருக்கணும்னா பில்லு வாங்கணும். இன்னொன்று நமக்கே ரொம்ப முக்கியம், நகை அடமானம் வைக்க போகிறோம்ல, நகை அடமானம் வைக்கும் போத நகைக்கான ரசீது இருந்தால் தான் பில்லு என்ன செய்வாங்களாம், நகையை அடமானம் வச்சுக்கிட்டு நமக்கு காசு கொடுப்பாங்களாம். இப்போ 30,000 ரூபாய்க்கு நகை வாங்குறோம்னா அதுக்கு என்ன செய்வாங்க, ஜிஎஸ்டி போட்டு 30,000 ரூபான்னு கேட்பாங்க. நம்ம 5,000 கட்டுறதுக்கு விட்டுவிட்டு, சார் நீங்கள் பில்லு போடாமல் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம். அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் தெரியுமா? நாட்டுக்கும் இழப்பு, நமக்கும் இழப்பு. சொல்கிற புரியுதா? அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், பில்லு வாங்கணும். பில்லு வாங்குறது மூலமாக என்ன செய்யுது, நாட்டுக்கு வருமானம் கிடைக்குது. எப்படி சார் வருமானம் கிடைக்கும் அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பில்லின் அடிப்படையில் கணக்கு காட்டி அவங்க என்ன செய்வாங்க, அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டுவாங்க. இப்போ கான்செப்ட் வரப்போகிறேன். அப்போ தனிப்பட்ட வருமானம்னு என்ன அப்படின்னா, நான் வாங்கக்கூடிய சம்பளத்தில் எதை விட்டுறணும், நான் கட்டக்கூடிய வரியை விட்டுறணும். அப்போ தனிப்பட்ட வருமானம்னு என்ன அப்படின்னா, நேர்முக வரி விதிப்பிற்கு முன் ஒரு தனிநபர் பெறக்கூடிய வருமானத்தை தான் என்ன சொல்கிறோம், தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். வரி கட்டுறதுக்கு முன்பாக நான் வாங்குறேன்ல கிராஸ் அமௌண்ட், அதுதான் என்னது, தனிப்பட்ட வருமானம். அப்போ நேர்முக வரி விதிப்புக்கு முன்பு, அதாவது வரி கட்டுறதுக்கு முன்பாக நான் வாங்கக்கூடிய அமௌண்ட், அதை நான் வந்து என்ன செய்யக்கூடாது, என்னோட வருமானமாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் 1,10,000 ரூபா மாதம் சம்பளம் வாங்குறேன்னா 1,10,000 நான் செலவழிக்க கூடாது. நான் என்ன செய்கிறேன்னா 1,10,000 சம்பளம் வாங்கினாலும் 1,20,000 ரூபாயை நான் வருஷத்துக்கு என்ன செஞ்சிடறேன், டேக்ஸாக கட்டிடுறேன். அப்போ ஒரு மாதம் சம்பளம் எதுக்கு போயிடுது, டேக்ஸுக்கே போயிடுது. அப்போ நான் ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணும், டேக்ஸை கணக்கு பண்ணி ஒவ்வொரு மாதத்துலேயும் நான் பிடிச்சா மட்டும்தான் திடீர்னு 1,20,000 ரூபாயை என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். அப்போ ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணும், டேக்ஸ் பிடிச்சிடணும். ஒவ்வொரு மாதமும் அரசாங்கத்துக்கு டேக்ஸை கட்டிடணும். இல்லை இப்போ தனிப்பட்ட வருமானத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா என்னது, பெர்சனல் இன்கம். என்னது, பெர்சனல் இன்கம். சரியா? பிஐ போட்டிருக்கா, பிராக்கெட்ல போட்டிருக்கா, பிஐ. அடுத்து என்ன அப்படின்னா 7வது கான்செப்ட் என்னன்னா செலவிட தகுதியான வருமானம். என்னது, டேக்ஸை கட்டிட்டு மிச்சத்தை காசு வச்சிருக்கோம்ல, டேக்ஸை கட்டிவிட்டு மிச்ச காசை வச்சிருக்கோம்ல, அதுதான் என்னது, செலவிட தகுதியான வருமானம். இந்த கிராஸ் அமௌண்ட்ல டேக்ஸை கட்டிடணும். என்னென்ன டேக்ஸ் இருக்கு, எனக்கு வருமான வரி இருக்கு, தொழில் வரி இருக்கு. வருமான வரின்றத கட்டிடணும், வருமான வரி கட்டணும். வருமானம் சம்பாதிக்கிறீல அதுக்காக வரி கட்டு. அப்புறம் நீ ஆசிரியர்னு ஒரு தொழில் பார்க்குறீல, அந்த தொழிலுக்கு ஒரு வரி கட்டு. தொழில் வரின்னு சொல்லி வருஷத்துக்கு 2 தடவை வாங்கிடுறாங்க. அது போக வருமான வரி கட்டுறோம். சார் இத்தனை வரி கட்டுறீங்களா,
இத்தனை வரி இல்லை, இவ்வளவு கட்டினதுக்கு பிறகும் ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் டேக்ஸ் கட்டி தானே வாங்குறேன். இப்போ ஒரு பைக் வாங்குறேன்னா பைக்கில் என்ன செய்கிறேன், டேக்ஸ் கட்டுறேன். நீங்கள் தான் வருமான வரி கட்டிட்டீங்க, தொழில் வரி கட்டிட்டீங்க. அதனால உங்களுக்கு இந்த பொருள் வாங்கும் போது உங்களுக்கு டேக்ஸ் இல்லை, சும்மா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை, ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதையும் வரி கட்டணும். சரி, வரிக்கு வருவாய் மூலமாக யாருக்கு உதவி செய்கிறோம்? அரசாங்கத்துக்கு உதவி செய்யல. அரசாங்கம் யாரு? நம்ம தானே. நம்ம மக்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். அப்போ இந்த கான்செப்டான 7 கான்செப்டில் நீங்கள் ஏதாவது 5 கான்செப்டை கட்டாயம் என்ன செய்யணும்? நாட்டு வருமானம் கணக்கிடுவது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் அப்படின்ற கட்டாயமாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின். அந்த 5 மார்க் கொஸ்டினில் இந்த 7 பாயிண்ட்ல ஏதாவது 5 பாயிண்ட்டை நீங்கள் கட்டாயமாக விவரிச்சு எழுதிடணும். ஆனால் முன்னுரையில் இந்த 7 கான்செப்ட் எழுதிருங்க, ஏதாவது 5 மட்டும் விவரிச்சு எழுதுங்க. சரிங்களா? நாளைக்கு எழுதலாமா? இந்த கொஸ்டின் கட்டாயம் உறுதியாக பரீட்சையில் வரும். நாட்டு வருமானம் தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் சொல்லுங்க என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுங்களா? இப்ப என்னென்ன? மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, தலா வருமானம், தனிப்பட்ட வருமானம், செலவிட தகுதியான வருமானம். கான்செப்ட் ஓகே, சூப்பர். அடுத்த பாடத்துல சந்திப்போம்.